என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தையும், அதே போல தெசலோனிக்கருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தையும் இணைத்து தியானித்து பாருங்கள். முற்காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், அந்தகாரமாக இருந்தோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல தெசலோனிக்கருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார். சகோதரரே, அந்த நாள் உங்களை திருடனை போல பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். அந்த நாள் என்று சொன்னால் அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியம் எதை பற்றினது? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தன் சபையை எடுத்துக்கொள்ளுகிற அந்த இரகசிய வருகை குறித்து அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அதில் கைவிடப்பட்டு போய்விடுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தொடுதலை பெற்றுக்கொண்ட பின்பும் ஒரு மனிதன் தொடர்ந்து அந்தகார வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், அவன் நினையாத வேளையில் திருடனைப் போல வெளிப்படுகிற அந்த நாளை அவன் அறிய மாட்டான். அதனால் அவன் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளப்படுவான். ஆனால் ஆயத்தமாயிருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறவர்களோ அந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட ஆரம்பிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது. அந்தகாரத்தின் கிரியைகளை களைந்து போட்டுவிட்டு நம்முடைய வஸ்திரங்களை பரிசுத்தமாய் பத்திரமாய் பாதுகாத்து கொள்வோம். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை மிகுந்த பரிசுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தவான்களின் ராஜாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வெளிப்பட இருக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் கைவிடப்பட்டு போய்விடுவார்கள் பாருங்கள். ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தொடர்ந்து நாம் நடந்து முன்னேறிக்கொண்டே இருப்போம். கர்த்தருடைய வருகையிலே கலிகூர ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.